இந்தியால ஸ்டாக் மார்க்கெட்ல டெய்லியும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ட்ரேட் பண்றாங்க. ஆனா அந்த என்டையர் மார்க்கெட் கேம் நடக்கிற பிளாட்ஃபார்மே இப்ப ஐபிஓக்கு வரப்போகுது. தியேட்டர் ஸ்கிரீன்ல ஹீரோ மட்டும் தான் யாருன்னு பாக்குறாங்க. ப்ரொஜெக்டர் யார் ரன் பண்றாங்கன்னு பார்க்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாரும் ஸ்டாக்ஸ் தான் பாக்குறாங்க. பின்னாடி என்டையர் ஷோ ஓடுற ப்ரொஜெக்டர் என்எஸ்சி. என்எஸ்சி தான் இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் ஹார்ட் பீட். நிஃப்டி மேல போகுதா, மார்க்கெட் கிராஷ் ஆச்சா, எஃப்ஐஐ செல்லிங் பண்ணுதா, ஆப்ஷன்ஸ் வால்யூம் எக்ஸ்ப்ளோட் ஆகுதா, இந்த எல்லா ஆக்ஷனுக்கும் சென்டர் ஸ்டேஜ் என்எஸ்சி தான். பிஃபோர் என்எஸ்சி ட்ரேடிங் பிசிக்கல் சிஸ்டம்ல இருந்தது. ஆஃப்டர் என்எஸ்சி இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் டிஜிட்டலா மாறுச்சு. இன்னைக்கு மொபைல் ஆப்ல ஆர்டர் போடுற ஆர்டினரி இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரைக்கும் எல்லாரும் இந்த ஈகோ சிஸ்டம்ல தான் டிபெண்ட் ஆகியிருக்காங்க. இப்போ அந்த என்எஸ்சி பப்ளிக் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. கொஸ்டின் சிம்பிள். என்எஸ்சி ஐபிஓ இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் மைல்ஸ்டோனா இல்ல ஹைப்பா? பார்ட் 2ல என்எஸ்சி எப்படி மணி ஏர்ன் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்க.